மாங்காய் பச்சடி எப்படி பண்ணலான்னு சொல்லிட்டு பார்க்கலாமா? நான் இதுக்கு ஒரு பெரிய மாங்காய் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த மாதிரி கட் பண்ணிக்கிங்க. இப்போ நம்ம மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கலாம். மாற்றிட்டு இதில் 1 ஸ்பூன் உப்பு போட்டுக்கலாம். 2 ஸ்பூன் பியூர் மிளகாய்த்தூள், உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய்த்தூள் போட்டுக்குங்க. 4 பல் பூண்டு இதையும் போட்டு நல்லா கொரப்பாக அரைச்சிட்டு வந்துக்கலாம். தண்ணி எதுவும் விட்டுறாதீங்க. கொரப்பாக அரைச்சிட்டு இந்த மாதிரி அரைச்சிக்குங்க. இப்போ நம்ம இதுக்கு தாளிப்பு கொடுக்கலாம். ஸ்டவ்வில் கடாய் வச்சுக்கலாம். கடாய் காஞ்சதுக்கப்புறமா நல்லெண்ணெய் விட்டுக்கலாம். நல்லெண்ணெயில் தாளிங்க, டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். நல்லெண்ணெய் விட்டு நல்லெண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா கடலைப்பருப்பு, உளுந்து, ஜீரகம், கடுகு போட்டுக்கலாம். இது பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு கொத்து கருவேப்பிலை, 2 காஞ்ச மிளகாய் போட்டுக்கலாம். இது பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம 4 பல் பூண்டு தட்டி போடுங்க. நல்லா மணமாக இருக்கும். பூண்டு நல்லா வதக்கிட்டு, பூண்டு நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சோம் இல்லையா அந்த மாங்காய், அதையும் போட்டு நல்லா வதக்குங்க. எண்ணெய் பிரிஞ்சு வருங்க. நல்லா சுருள வதக்குனீங்க அப்படின்னா நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரும். அந்த டைமில் ஸ்டவ் ஆஃப் பண்ணி வேறு பாத்திரத்தில் மாற்றி வச்சுக்கோங்க. இது மாதிரி ஒருக்கா செஞ்சு பாருங்கள். டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும். நாளைக்கு ஒரு ரெசிபியில் பார்க்கலாம். ஓகே.